வணக்கம் உயிர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்னடா அன்பாக்சிங், புதுசாக ஏதாச்சும் கேஜெட் எதுவும் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் கிடையாது. பர்த்டேக்கு என் தலைமை இன்னொருத்த வினோத் வந்துட்டு உலகத்தரமான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான். அந்த கிஃப்டோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 26 வயசு பையனுக்கு ஒரு கிஃப்ட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணினே இருங்க. திருத்தம் 27 26 முடிந்து 27க்குள்ள போகிறான். என்ன கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன திறமை போலாலும் பேசிக்கிட்டு எறா அந்த கிஃப்ட் எறா. இதுதான் அந்த கிஃப்ட். தார் ரிமோட் கண்ட்ரோல் கார். அப்புறம் பிரி உலகத்திலேயே ஒரு கிஃப்ட். ஆக்சுவலா இதுக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு. அது சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சுங்க. எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. சின்ன மிஸ்டேக் கம்யூனிகேஷன் கேப். அந்த கதையை வந்து நடுவில் சொல்றேன். இப்போ அன்பாக்சிங் ஆரம்பிச்சு எடுத்தோடனே போட்டு உங்களை அறுக்க விரும்பல. அன்பாக்சிங் ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆல்ரெடி எடுத்து ஓட்டி பாத்தீங்களா என்ன? ஆமாண்டா, செக் பண்ணி பார்த்து வாங்கணும்ல. கடலை வச்சே நான் வாங்கினவங்க ஓட்டி பார்த்தாங்க. வாங்கினவங்களா? ஃப்ரெண்ட் ஆபீஸ் கோலி ஒருத்தன். அவரு சரி, அந்த கதை வரும் ஆகிய மாசா இருக்கு. தெரியுமாடா இப்படி ஓபன் பண்ணணும்னா? யாருக்கு தெரியும்? அப்புறம் இதெல்லாம் கழட்டுறதுதான். பேட்டரி தெரியல, உள்ள இருக்கும்ல. இருக்காதா? ஐயோ, பேட்டரிலாம் இருக்குடா. லைட் இதுல இருக்கு. லைட் என்ன ஒரிஜினல் கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஒரிஜினல் கார் ரேட்டு தெரியுமா? அதோட மைலேஜ் தெரியுமா? இந்த மைலேஜ் கொடுக்குற கார்லாம் எவ்வளவு வாங்கவே கூடாதா? அடியில ஸ்க்ரூ வச்சிருப்பாங்க. இல்லையா சொன்னா ஸ்க்ரூ இருக்கு. இப்ப ஸ்க்ரூ கழட்டி தான் அந்த காரை கழட்ட முடியுமா? என்னடா சொல்ற? ஸ்க்ரூ டெஸ்டர் என்னடா சொல்ற? இதெல்லாம் கழட்டிட்டாலே கழட்டிடலாம் நினைக்கிறேன்டா. இந்த ரப்பர் பேண்ட் அதை போட்டு ஏதோ பாடை கட்டி வச்சிருக்காங்க காருக்கு. ஸ்க்ரூ தான். ஐயோ, டெஸ்டர் எடுத்துட்டு என்னங்கடா இவ்வளவு காம்ப்ளிகேஷன் பண்றீங்க? அடியில் இதை பாரு, என்னென்னமோ ஸ்க்ரூ வியூலாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை உட்காந்து கழட்டி திருவி அப்புறம் தான் அது கார் எடுக்க முடியுமா? டேய், அதான் நீ பாடுறா, தாருக்கு தேர்னு போட்டிருக்காங்களா? என்ன சொல்றேன்? தேர் RCXX ராக்ஸ் இல்ல, தார் ராக்ஸ். அப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரிஜினல் வாங்கி கொடுங்க. தேர் RCXX. இது என்ன இது? அரே நீ அப்பா, இந்த போமா அபிவாஸ் அது மாதிரி போறடா இது. A few moments later. கைஸ், டெஸ்டர் இது கிடைக்கல. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கத்தி எடுத்துட்டு வந்து கிருட்டு தெரிவிக்கிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னது? அதெல்லாம் எனக்கு முன்ன பின்ன அதெல்லாம் ரிமோட் சாமான்லாம் வீட்டில் வாங்கி, ரிமோட் கார்லாம் நான் சின்ன வயசுல கதறி வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஏதோ இப்போதான் ஏதோ விளாண்டுக்கலாம். இப்போ உன்னோட இதுல இது விழுந்துருச்சா? பேங் பேங் பேங். என்னடா பிஜிஎம் போட விட மாட்டேன். ஏய், பின்னாடி ஸ்மோக் வரும் போலடா. என்ன சொல்ற? சீரியஸா சொல்ற? நீ தான் முத வண்டியை ஆன் பண்ணணும். ஸ்டார்ட் மட்டும் பண்ணி அங்கிட்ட போய் வச்சு ஹாலில் வச்சு ஓட்டி பார்ப்போம். வண்டி நவுட்ரா? ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? ஆன் பண்ண. சரி, இப்ப என்னன்னா, இது ஆக்சுவலா இப்ப வண்டி ஓட்டி காட்டுறதுக்கு முன்னாடி அந்த கதையை சொல்லிடலாமா? கதை நான் தான் சொல்லுவேன். இல்லடா, அந்த கதையை நான் சொல்லிடுறேன். அதுல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ சொல்லி. சரி நீ சொல்லு. எனக்கு என்னன்னா, இது சர்ப்ரைஸா? நீ சர்ப்ரைஸா இல்லையா? ஐயோ, செம சர்ப்ரைஸ். கேட்டே இருந்தா தாரு கார் வாங்கி கொடுங்க, தாரு வாருக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு. கதவெல்லாம் திறக்குதுடா. சரி, உங்க எக்ஸைட்மெண்ட் முடியிட்டு அப்புறம் கதைக்கு வரேன். கதவை திறந்துக்க. மேல இது இருக்கான்னு பாரு. அதெல்லாம் வராதுடா. ஒரு சைடு மட்டும் வருது. அது ஃபேஷன். வந்துருச்சு. இதெல்லாம் திறக்க முடியாதுன்னு பாரு. அதெல்லாம் சும்மா சொன்னா வருது. ஸ்டெப்னியே அது அதை கை வைக்காத. இதுவும் வருவான்னு பார்த்தேன். வராது. பின்னாடி அது இது வர வைக்கிறது எப்படிலாம் பாக்கணும்டா. புகை வருமா? அதுல பின்ன போட்டிருக்கு. சரி, ஓகே, சூப்பரா இருக்கு. ஓகேவா? வெயிட் சரியா? என்ன கேட்டுக்கிட்டே இருந்தேன், ரிமோட் கார் வாங்கி கொடுங்க. இப்ப நடிக்கிறேன், அதை விட்டுருங்க. நான் கேட்டேன். ஆனா பர்த்டேக்கு வரும்லாம் அவனுக்கு தெரியாது. நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு
வினோத் அங்க வாங்கி முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி வாங்கி கொடுத்துடலான்டா, வாங்கி கொடுத்தா சொல்லிட்டே இருந்தோம். அவன் தான் சரி சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம பண்றா அப்படின்னா நான் சொல்லிட்டேன், கூடயே இருக்கான் சத்தியத்துக்கு அவனால தெரியும், அவனுக்கு தெரியாம பண்றது எனக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்டான்னு நான் தான் சொன்னேன் வேண்டான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது எங்க வாங்கலான்றதுல ஒரு குளறுபடி. ஆன்லைன்ல பாக்குறோம், அவையில ஸ்டாக் அவைலபிலிட்டி ஒரு சில சைட்ஸ்ல இல்ல, ஒரு சில இருக்குன்றான், முன்னாடியே கேஷை பே பண்ணணுன்றான். நம்பிக்கை இல்லை எனக்கு, வாங்கிட்டு நாமத்தை போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நேர்லயே போய் வாங்குற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா, நங்கநல்லூர் சைட்லாம் வந்துட்டு கடைகள் அந்த சைடு தான் இருக்கு. நாங்க இருக்கிறதுக்கும் அங்கேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். அப்புறம் அங்கிட்டு போய் விளையாடுவோம். சரி விளையாடு, என்னை இடிக்காம விளையாடு பேரு. ஓகேங்களா, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. நம்ம ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தர் வந்துட்டு அந்த ஏரியா சைடு இருக்காப்புல. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அந்த கடையில இருக்கு, போய் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு எனக்கு போய் சொல்லுங்க இருக்குன்னா நான் உடனே அமௌண்ட் போட்டு விட்டுறேன், எனக்கு வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன். அவரும் வந்துட்டு போயிட்டு வாங்கி இதுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரே ஆஃபீஸ் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் வந்துட்டு இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன், வாங்கிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி வாங்கிட்டு சொல்லிட்டேன், அவரும் வாங்கிட்டு வந்துட்டார். ஓகேவா, இது வரைக்கும் தான். நான் என்னன்னா ஒண்ணு சொல்லிடுறேன், கம்யூனிகேஷன் எதுவுமே கொடுக்கல. யாருக்கு என்ன மேட்ரா வருது இந்த கிஃப்ட்டு அப்படின்றது எதையுமே நான் சொல்லலை. அதுதான் ஒரே நான் பண்ண சின்ன பிழை. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை சொல்லுவான். அதாவது இந்த காரை வந்து எப்போ கேட்டேன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கிட்டையுமே கேட்டேன். இவங்ககிட்டையும் கேட்டேன், இன்னொருத்தவங்க மதுரையில் இருக்கான் அவங்ககிட்டையும் கேட்டேன். அப்போ வந்து இவங்ககிட்ட என்னன்னா, இங்கே நேர்லயே வந்து கத்திப்பாறை அங்க வந்து கேட்டேன், அது வாங்கி கொடுறா. அப்போ வந்து 2000 என்னமோ ரேட்டு கூட இருந்தது. நான் வாங்க விடாம பாத்துக்கிறது என் வேலையா இருந்தது. முடியாது வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அப்ப ஆனா அது சூப்பரா இருந்துச்சு அங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் தப்பான பேர்லாம் இல்லை, கரெக்டான பேரா இருந்தது. ஒருவேளை காசு கம்மியோ. அப்புறம் இருந்துட்டு கேட்டேன், அப்ப முடியவே முடியாதுன்ட்டானுங்க. அப்ப ரீல்ஸ்ல வந்துச்சு. ரீல்ஸ்ல வரும்போது இவனுக்கு அந்த ரீல் அனுப்பிச்சு, அவனுக்கு அனுப்பிச்சு இல்ல இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப எல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் ஒரு டிப்ரெஷன் மோட்ல இருந்தேன். அப்ப வந்து போன மாசம் ஒரு நாள்ல வந்து இவனுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட், எனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நான் போயிடுவேன். அந்த கம்பெனியில பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 2 பேரும் ஒரே ஊர், ஒரே காலேஜ், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எல்லாம் தெரியும். என்னன்னா அங்கே ஏதாவது சாப்பாடு பொருள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, இப்போ இவன் இல்லாத நேரத்தில் என்கிட்ட கொடுத்து விடுவாங்க, இல்லை நான் இல்லாத நேரத்தில் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி ஒருத்தர் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பேர் வந்து அபிஷேக். அவர்கிட்ட சொல்லி இதை வாங்க சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டானுங்க. இது வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டானுங்க, எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் ஒரு மூடில் இருக்கேன், இது பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா இது வரைக்கும் செம்மையாக பண்ணிட்டானுங்க. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃபீஸில் இவன் செகண்ட் ஷிஃப்ட்னால 2 மணிக்கு மேலே தான் இவன் வருவான். அப்போ நான் அவரு மேனேஜர்ஸ் மட்டும்தான் காலைல இருக்கும். அப்போ வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டு அவர் என்கிட்ட கூப்பிட்றாரு, ரொம்ப சீரியஸாக கூப்பிட்டு இந்த மாதிரி சதுரு, மனோஜ் வந்து ஒன்று வாங்கிட்டு வர சொன்னா, அதை வந்து எப்படி நீ கொண்டு போயிடுறியா இல்லை அவங்ககிட்டயே நான் கொடுத்துறவா அப்படின்னு அவர் கேட்குறேன். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. நான் தான் கேட்டேன், தேவையில்லாம பேச மாட்டேன், சரின்னு சொன்னா சரி அப்படின்னு எடுத்துட்டு போயிருந்திருக்கேன். நான் எப்பயுமே கேட்க மாட்டேன். சரி அப்படி, ஆனா யாருக்கும் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் கியூரியாசிட்டியா இருக்கும். நான் வேற வந்து யாருமே இல்லாம தனியா இருக்கேன், அதனால வந்துட்டு யாருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கியூரியஸ். அப்போ வந்து யாருக்குண்ணே என்னண்ணே அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, இல்ல அவன் ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் காரு வாங்கிட்டு வர சொன்னான், யாருக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றதுன்னு தெரியல, அதான் நீ கொண்டு போறியா இல்ல அவங்ககிட்ட கொடுத்து விடுவா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு ரிமோட் கண்ட்ரோல் காரனே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நான் சிரிக்கிறேன். நான் இருந்த டிப்ரெஷனுக்கும் அதுக்கும் இவனுங்க பண்ணது இது சிரிக்கிறேன். அவருக்கு தெரியல, இது எனக்கு தான்ங்கிறது அவருக்கும் தெரியல. அவரு எதுக்கு சிரிக்கிற, அவருக்கு ஒரு மாதிரி லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரு, எதுக்கு சிரிக்கிற, நீ வாங்கிட்டு போறியா, இல்ல நானே கொண்டு போய்க்கிறேனே அப்படின்ட்டேன். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தான் கட்டணம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் உள்ள ஆபீஸ்க்குள்ள நுழையிற டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் ஆகி போச்சு. நான் வந்து உட்காந்துருக்கேன். அவரே இவங்கிட்ட சொல்லல இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்து விட போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் நுழைகிறேன், அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, டெஸ்டிங்ல இருக்காரு, கண் பார்வையில படல. நான் உள்ள நுழையிறப்ப இவன் தான் வரான், இவன் ஷிஃப்ட் முடிச்சு வெளியில போற டைம். என் வெளில வந்துட்டு நக்கலா இப்படி தட்டி அபிஷேக் கிஃப்ட தொட்டு வந்திருக்காரா, அதை நான் எடுத்துட்டு போயிடவா இல்ல நீ எடுத்துட்டு வரையா அப்படின்றான். எனக்கு என்ன சிரிக்கிறதா இல்ல அழுவுறதா, அவன்கிட்ட சொல்லியிருக்கலாமே, யார்ட்டையும் சொல்லாத இதா எடுத்துட்டு வான்னு சொல்லியிருந்துருக்கலாமே. நான் அப்புறம் யோசிக்கிறேன்,
சரிடா நானே எடுத்து போயிடுறேன் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டு இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இத வந்து ஒரு gift ரேப்போ எதுவுமே பண்ணல, அப்படியே வந்து ஐயோ டேய் வினோத் இதை பார்த்துட்டு தான் சார்ரா சத்தியமா சொன்னான் கிஃப்ட் ரேப் பண்ணி எல்லாம் கொடுத்து எனக்கு என்ன பண்ணிருந்தா கூட நான் என்னமோ வந்து இல்ல அதான் சொல்லிடுறேன் பண்ண வேண்டியதுதான். எங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவன்டே வந்து இவன்டே கொடுத்து எடுத்துட்டு போடா ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் ரேப் பண்ணி கிஃப்ட் இது பண்ணி என்ன பண்ணி கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். அதனால அப்படியே அங்கேயே அது முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த கவர்ல வச்சு அவர் வந்து என்னன்னா செக்யூரிட்டி பீரோ இருக்கும் அங்க வச்சுட்டாரு. அங்க வச்சுட்டு நான் அவர் முன்னாடியே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அவருக்கு புரியல எதுக்கு சிரிக்கிறாங்க, என்னத்துக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா புரியல. அப்புறமா போய் இதை நானே எடுத்துட்டு போய் அப்ப சொல்லி விடுறான், பிரிச்செல்லாம் பாத்துறாத, என்ன வீடு கொண்டு போய் பத்திரமா வச்சிரு அப்படின்ட்டான். எனக்கு வந்து நான் பிரிச்சு பாத்துருவேன். இல்ல உள்ள போனது சொல்லிட்டாங்க ரிமோட் கண்ட்ரோல் காரும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. என்ன ரிமோட் கண்ட்ரோல் காருன்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள என்ன மேட்டர் இருக்குன்ட்டு. அப்புறமா அடுத்த நாள் அவர்கிட்ட நான் சொல்றான், ஏங்க அவனுக்கு தாங்க வாங்கினது, அவன்கிட்டயே போய் சொல்றீங்கன்னு சொன்னோடனே அவரு நாள் முழுக்க சிரிக்கிறாரு. இதுதான் இந்த கதை. ஆனா நல்ல ஜாலியா இல்லையா? சூப்பர், மறக்கவே முடியாது. அவங்கதான் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, நீங்க அதுக்கு செம்ம சர்ப்ரைஸ். இது இன்னைக்கு வந்து 2 நாள் ஆக்சுவலா வந்து ஒண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே சரிங்களா, இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஏன்டா எனக்கு பிறந்தோம் அப்படிங்கிற நாள். அவன் பிறந்த நாளதான் கொஞ்சம் இதா கெத்தா சொல்றான். அவன் பிறந்த நாள் அமைஞ்சு போச்சு. எப்பயுமே இவனுங்க வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றதெல்லாம் வந்து நல்லா அவன் அங்க மதுரையில ஒருத்தர் இருக்கான், அவனா நல்லா பண்ணுவான். நமக்கு அதெல்லாம் வராது, இவருக்கு அதெல்லாம் வராது. இவன் மூஞ்சே காமிச்சு கொடுத்துரும், என்ன பண்ண போறாங்கிறது தெரிஞ்சிடும். இதுவும் அப்படிதான் நினைச்சேன் நான். சரி என்னன்னா வேற ஒரு டிப்ரெஷன்ல மூட்ல இருக்கோம் 2 பேருமே, அதனால இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். அவரு மனோஜ் வாங்கிட்டு வர சொன்னா ரிமோட் கண்ட்ரோல் கார் முடிஞ்சு செம்ம சர்ப்ரைஸ். நான் அங்கேயே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஓட்டி விளாண்டது போதும் என்ன, ஓகேவா? ஜாலியா இருக்கு. ஆனா ஒரு சின்ன மனக்குறை. என்னதுப்பா? இந்த தார் கார் வேணா, டிஃபெண்டர் கார் பிடிக்கும். அடி செருப்பு உனக்கு இந்த கார் நான் பார்சல் பண்ண நீ வச்சு அந்த அக்கா பையனுக்கு விளாட்டுண்டா, அவன் விளாட்டுண்டா. இல்ல இருக்கட்டும். பாய் டாடா பாய் சொல்லு. பாய்.